ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சூப்பரான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் லேசான அவல் இல்லை நல்ல திக்கான அவல் எது வேணாலும் எடுத்துக்கலாம். சிவப்பு அவல் கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இந்த அவலை நல்லா ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா அவல் சூடேற அளவுக்கு மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து இதை நல்லா நைஸான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். வெள்ளையாக தேங்காயை துருவி எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காயில் உள்ள ஈரப்பதம் போக நல்லா வறுக்கணும். இப்போது ஈரம் போக நல்லா வறுத்ததுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்ல திக்கான பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாலுக்கு பதிலாக நீங்கள் பாலாடை கூட ஒரு 1/4 கப் சேர்த்துக்கலாம். அது இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட கலருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இது நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கேசரி கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரோஸ் மில்க் எசன்ஸ் நம்ம சேர்க்கும்போது அந்த நல்ல ஒரு பன்னீர் ஃப்ளேவர் கிடைக்கும் ஸ்வீட்டுக்கு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு சின்ன பாக்ஸில் கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட் எடுத்து இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாம். நம்ம உடனே சூடாக இருக்கும்போது சேர்க்கணுங்கிறது இல்லை, நல்லா ஆறுனதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி மேலே நல்லா சமப்படுத்திக்கோங்க. விரிசல் இல்லாமல் நல்லா சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஓரத்தில் இந்த மாதிரி கரண்டியால் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு பரிமாற வேண்டியதுதான். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக பிஸ்தாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை நீங்கள் வெளியிலே வச்சு சாப்பிடும்போது 2 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் மில்க் அவல் ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.